மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பும் அருளும் நிறைந்த கடவுளே, மகிழ்ச்சியான இந்த காலை வழிபாட்டு நேரத்திற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய அன்பின் ஆழம், நீளம், அகலம், உயரம் யாரால் அறிந்து உணர முடியும்? ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து எங்களை வழிநடத்தி எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து எங்களை காப்பாற்றி வருகிறீர். உமக்கு நன்றி சொல்கிறோம். இப்போதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும், துதிகளை தோத்திரங்களை ஏறெடுக்கவும், உம்முடைய திருவார்த்தைகளை கேட்கவும் நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம். நீரே எங்கள் நடுவில் பிரசன்னமாகி வந்திருக்கும் தம் மக்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியாரால் நிரப்பி ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வழிபாட்டையும் எங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய தூய திருப்பெயர் மாட்சி பெறட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்ளுகிறோம் கடவுளே, ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நின்று பாமாலைகளில் 276வது பாமாலை சுத்தாவி என்னில் தங்கும் என்கின்ற பாமாலையை நாம் எழுந்து நின்று பாடுவோம். நானும் சுத்தன்
நின்றவாறே நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுங்கள். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். திரியே கடவுளை போற்றுதல். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராய் தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவரிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். முதலாம் பாவ அறிக்கை ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்களும் உம்முடைய வழிகளை விட்டு வழிவழைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர் கருத்தத்தை வாக்குத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அடிக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுத்தங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ள நடந்தவர இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமேன். அனைத்து ஆற்றலும் பேரிரக்கம் கொண்ட கடவுள் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியாரின் அருளையும் ஆற்றலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் பேர் போற்று பெறுக. சிவம் செய்வோம்.
வாரும் தூய ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கின்ற உள்ளங்களிலெல்லாம் அன்பின் தீயை மூட்டி எழுப்புகின்றவரே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் உள்ளத்தின் தியானமும் உம்முடைய திருமுன்னிலையில் எப்போதும் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்த இறைமக்களே, உங்கள் எல்லாரையும் மூவொரு கடவுளின் திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு அருளும் இறைவாக்கு அது திருப்பாடல்கள் 107, சங்கீதங்களின் புத்தகம் 107ஆம் சங்கீதம் 35ஆம் வாக்கியம். பாலை நிலத்தையோ நீர் தடாகமாக மாற்றினார், வறண்ட நிலத்தை நீர் ஊற்றுகளாக மாற்றினார். பாலை நிலத்தையோ நீர் தடாகமாக மாற்றினார், வறண்ட நிலத்தை நீர் ஊற்றுகளாக செய்தார். ஆண்டவர் இந்த திருவாக்கினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்திலே நாம் தூய ஆவியாரை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த நாள் தூய ஆவியார் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. பெண்டகாஸ்டல் டே என்று சொல்லுவார்கள். பென்டாகாஸ்ட் அப்படின்னா 50வது நாள் அப்படின்னு அர்த்தம். பென்டா அப்படின்னா 50 என்பது பொருள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பிற்பாடு வருகின்ற 50ஆம் நாள் இந்த நாள். இந்த நாளில் சீடர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஜெபித்தார்கள். அப்போது தூய ஆவியானவர் அவர்கள் நடுவில் வல்லமையாக இறங்கி பெரும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். ஆகவே இந்த நாள் திருச்சபையின் தொடக்க நாள், ஆரம்ப நாள் என்றும் இதனை சொல்லுவார்கள். எப்படி திருச்சபையின் தொடக்க நாள்? அப்ப அதுக்கு முன்னாடி திருச்சபை இல்லையா? இருந்தது. ஆனால் அதனை திருச்சபை என்று சொல்லுவதில்லை, அதனை கோவில் என்று சொல்லுவார்கள். டெம்பிள் என்றுதான் சொல்லுவார்கள். ஜெருசலேம் டெம்பிள் என்று சொல்லுவார்கள். அந்த ஜெருசலேம் டெம்பிள் இருக்கோ அந்த தெய்வாலயத்திற்கு அந்த 12 கோத்திரத்தை சேர்ந்த எல்லாரும் செல்லுவார்கள். அதற்கு பிற்பாடு இயேசு வாழ்ந்த காலத்தில் ஜெப ஆலயங்கள் இருந்தன. அந்த ஜெப ஆலயங்களுக்கும் சினகாகுக்கும் யூதர்கள் செல்லுவார்கள். அந்த ஜெப ஆலயத்தில் பிற இனத்தவர் செல்ல முடியாது. அதுபோல் எருசலேம் தேவாலயத்திற்குள்ளும் பிற இனத்தவர் செல்ல முடியாது. அங்க ஒரு வெளியே முற்றம் இருக்கும். அந்த முற்றத்தில் மட்டும்தான் பிற இனத்தவர் வந்து ஜெபித்து விட்டு செல்லுவார்கள். ஆனால் தூயாவியானவர் திருநாளுக்கு பிற்பாடு எல்லோரும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்லலாம் என்கின்ற ஒரு நிலை வந்தது. அதுதான் திருச்சபை. அதனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த திருச்சபையில உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கோம். எருசலேம் தேவாலயம் இன்னைக்கும் அதே நிலைமையில இருந்ததுன்னா நீங்களும் நானும் எருசலேம் தேவாலயத்துள்ள போக முடியாது. இன்னைக்கு இடிஞ்சு கிடக்குது. அதனால நம்மள என்ன பண்றோம்? போய் பார்க்கிறோம். அது ஒழுங்கா இருந்திருந்ததுன்னா நீங்களும் நானும் உள்ள போக முடியாது. ஏன்னா நீங்களும் நானும் யார் இல்ல? யூதர் இல்ல. அப்போ திருச்சபை என்பது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு 50வது நாள் தோன்றியது. அந்த நாளில் தூய ஆவியானவர் சீடர்கள் நடுவில் ஊற்றப்பட்டார். அதுவரை சீடர்கள் கூட ஆண்டவர் வெறுமன குறிப்பிட்ட மக்களுக்கு என்ற எண்ணம் கொண்டிருந்தவர்களாய் இருந்தார்கள். ஆனால் தூய ஆவியானவர் அவர்கள் நடுவில் பொழிந்த பிற்பாடு பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு போறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பல இடங்களுக்கு போகிறார். எல்லாரையும் கிறிஸ்து இயேசுவின் மந்தைக்குள்ளாக சேர்க்கிறார்கள். அதுதான் திருச்சபையின் தொடக்க நாள். ஆக இந்த பெந்தைக்கோஸ்தே திருநாள் தூய ஆவியானுடைய வல்லமையை சீடர்கள் பெற்றுக்கொண்ட நாள், ஒரு அறிவு தெளிவை பெற்றுக்கொண்ட நாள், திருச்சபை மலர்ந்த தினம். ஆகையால் தான் நீங்களும் நானும் இன்றைக்கு ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு நம்மையெல்லாம் ஒன்றிணைத்திருக்கிற இறைவனை நாம் புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறோம்.
அப்போ தூய ஆவியானவர் செய்கின்ற முதல் பணி என்ன அப்படின்னா, முதல் வேலை என்ன அப்படின்னா, அதை தான் நான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலே நாம் படிக்க கேட்டோம். அப்போஸ்தலர் 2ஆம் அத்தியாயத்திலே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்தில் கூடியிருந்தார்கள். உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது இல்லையா? அப்போஸ்தலர் 2:1 படிங்க. ஆமா, பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அப்ப என்னவா இருந்துச்சு? அதுக்கு முன்னாடியும் இந்த தினத்தை கொண்டாடுவார்கள். என்ன அப்படின்னா, அது வாரங்களின் பண்டிகையாக இருந்தது. 7 வாரங்கள் அந்த பண்டிகையை கொண்டாடுவார்கள். 50வது நாள் அந்த பண்டிகையின் சிறப்பு தினம். அறுவடை பண்டிகையை போல அது ஒரு பண்டிகையாக யூத மரபில் அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இப்போது அந்த யூத மரபும் விட்டு போய்விடக் கூடாது, திருச்சபைக்கு எல்லோரும் வர வேண்டும். இதையெல்லாம் ஆவியானவர் கருத்திலே கொண்டு அன்றைய நாளில் சீடர்கள் நடுவில் இறங்குகிறார். இப்போ இந்த வசனத்துல அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. என்ன தோணுது உங்களுக்கு? ஒருமனப்பட்டு ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள் அப்படின்னா என்ன தோணுது? அப்ப அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு மனம் இல்லை. சீடர்களுக்குள்ளேயே பல்வேறு குழப்பம். என்ன குழப்பம்னா, நீ பெரியவனா நான் பெரியவனா, யாரு ரைட் ஹேண்டு யாரு லெப்ட் ஹேண்டு, இது பெரிய தொல்லையா இருக்கும் பாருங்க. நண்பர்களுக்குள்ள கூட அப்படி இருக்கும், கட்சி தலைவர்களுக்கு இடையே அப்படி இருக்கும், திருச்சபையிலே சில தடவை அப்படிதான் இருக்கும். இப்படி அவர்களுக்குள்ளாகவே பிரிவுகள் பல இருந்தது. அதனாலதான் பவுலடிகளார் அங்க இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, ஒருத்தர் நான் கேபாவை சேர்ந்தவன்னு சொல்றான், ஒருத்தர் நான் ஸ்தேவானை சேர்ந்தவன்னு சொல்றான், ஒருத்தர் நான் பவுலை சேர்ந்தவன்னு சொல்றான். கிறிஸ்து பிரிந்து இருக்கிறாரா அப்படின்னு கேட்பாரு. இப்படி பிளவுபட்ட சிந்தனையோடு இருந்த இந்த சீடர்களை எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருங்கிணைத்து வைத்திருந்தார். அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு, அவர் பரமேறிய பிற்பாடு இவர்களை எல்லாம் ஒன்றிணைப்பது எப்படி? அது தூய ஆவியார் வழியாகத்தான் ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொல்லி தூய ஆவியார் அவர்களை எல்லாம் ஏவி அவர்களெல்லாம் ஒருமனப்பட்டு ஒரே இடத்தில் கூடியிருக்கும்படி செய்தார். அப்போ தூய ஆவியானவர் உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார் என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம் தான். என்ன அடையாளம்? நாம் எல்லாரும் ஒருமனப்பட வேண்டும் இல்லையா? ஒருமனப்படுறதுனா எப்படி? எவ்ரிஒன் will have difference of opinion. அப்ப எப்படி ஒருமனப்பட முடியும்? ஒருத்தர் ஒருவன்னு சொல்லுவாங்க, எப்படி ஒருமனம் வரும்? டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அங்க இருக்கும். ஆனாலும் அதன் நடுவுல ஒரு முடிவு எடுப்போம் பார்த்தீங்களா? அந்த முடிவுக்காக எல்லாரும் ஒன்றிணைவது, அதுதான் ஒருமனப்பாடு. இன்றைக்கு தூய ஆவியானவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது இந்த ஒருமனப்பாட்டை, ஒன்றிப்பை தான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இந்த ஒருமனப்பாடு அப்படின்னா இட் இஸ் நாட் அபவுட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. யூனிஃபார்மிட்டினா என்னது? இப்ப பள்ளிக்கூடத்துக்கு யூனிஃபார்ம் போட்டு அனுப்புறோம் எல்லாரையும். ஏன் டீச்சர்? சொல்லுங்க டீச்சர். ஏன்? There should not be any difference and discrimination இல்லையா? அங்க எந்த வேறுபாடோ அல்லது வேற்றுமை தன்மையோ இருக்கக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்தில் நம்முடைய முதலமைச்சர் ஒரு கட்டளையிட்டு இருக்காரு, கையில இது அது இது ஏதாவது போட்டு இருக்கிற மாதிரி அடையாளங்களை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள் ஏதாவது இருந்ததுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அவரை வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அப்போ யூனிஃபார்மிட்டி அப்படின்றது ஒண்ணு. ஆனால் நாம் இப்போது பேசுவது ஒருமனப்பாடு. அது யூனிஃபார்மிட்டி இல்ல. இந்த செயலை குறித்து பல்வேறு கருத்துக்கள் எனக்கு இருக்கிறது. ஆனாலும் கிறிஸ்துவின் பொருட்டு நான் இதில் இணைகிறேன்.
அதுதான் யூனிட்டி. இப்ப நம்முடைய இந்திய நாட்டை குறித்து பல அயல் நாடுகள் பெருமையாக பேசுகிறது. ஏன்? பல்வேறு மொழி, பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு சமய நம்பிக்கைகள். ஆனாலும் நாம் எல்லாம் சொல்லுவது, நான் ஒரு இந்தியன். இதுதான் ஒருமைப்பாடு. நமக்கு பல மொழி பேசுகிறோம், பல கலாச்சாரத்தில் இருக்கிறோம், பல்வேறு சமய நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் நாம் இந்தியர் என்பதிலே பெருமை கொள்ளுகிறோம். அதுபோலதான் தூய ஆவியார் நமக்குள் இருக்கிற போது நமக்கு பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருப்பினோ கிறிஸ்துவின் பொருட்டு நாம் எல்லாம் ஒருமனப்பாட்டுடன் ஒன்றித்து வாழ வேண்டும். அப்போ ஒருத்தருக்குள்ள தூய ஆவியார் இருக்கிறார்னு வச்சுக்குவோம், அவர் எப்பவுமே ஒன்றித்து இருப்பார். அவரிடம் எந்த விதமான வேற்றுமையோ வேறுபாடுகளோ இருக்காது. அல்லேலூயா. இங்க அல்லேலூயா சொல்லிட்டு வெளியில போய் நான் இது நான் அதுன்னு யாராவது சொல்லி பாருங்க. தூய ஆவியார் எங்கே உண்டோ அங்கே ஒருமனப்பாடும் ஒன்றிப்பும் உண்டு. அங்கே வேற்றுமைகள் இல்லை, அங்கே பிரிவினைகள் இல்லை. இப்படி பேசுகிற போது பலர் நம்மை குறித்து கிண்டல் கேலி செய்வார்கள். என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் ஒரு கிராம திருச்சபையில பணியாற்றிட்டு இருந்தேன். அப்போ ஒரு வாலிப பையன், அவனை நான் ஆலயத்துக்கு கூப்பிடுவேன், அவங்க அப்பா அம்மாவையும் கூப்பிடுவேன், நீங்க வாங்க அப்படின்னு. ஒரு நாள் ஒரு திருமணம் ஒன்று நடந்தது. அந்த திருமணம் இரு வீட்டாரும் ஒரே படிநிலை அமைப்பில் இருக்கிற வீட்டார், அவங்க 2 பேருக்கும் திருமணம் நடக்குது. அப்போ இந்த நபர் திருச்சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லனே, அந்த நபர் அவரும் அந்த திருமணத்திற்கு வந்திருந்தார். ஐயா வாங்க. ஓ சொந்தக்காரங்களா? ஐயோ இவங்க சொந்தக்காரங்க இல்லைங்க, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறாங்க, அதனால வந்தேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் ஐயா, இதே மாதிரி நீங்க திருச்சபைக்கு வாங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, சார் அவங்கள மாதிரியே தான் நாங்களும் இருக்கிறோம், எங்களை மாதிரியே தான் அவங்களும் இருக்கிறாங்க, அப்புறம் திருச்சபைக்கு வந்து என்ன சார் வித்தியாசம்? அப்படியே விட்டுருங்க சார். என்ன சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுதா புரியலையா? அவர்களும் சாதி பார்க்கிறார்கள், அவர்களும் பணம் பார்க்கிறார்கள், அவர்களும் படிப்பு பார்க்கிறார்கள், அவர்களும் ஏற்றத்தாழ்வை பார்த்துத்தான் ஒருவருக்கு ஒருவர் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அப்புறம் அவங்களுக்கும் எனக்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்குது? அவங்க சர்ச்சுக்கு போறேன், நான் கோயிலுக்கு போறேன். இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளை குறித்து பிறர் கேலி செய்கின்ற வண்ணம் நம்முடைய நிலை உள்ளது. ஏன் தெரியுமா? ஏன்னா தூய ஆவியாருக்கு நாம இடம் கொடுக்கிறது இல்லை. பரிசுத்த ஆவியானவர் என்னில் இருக்கிறார் என்று சொல்லுகிறோம், ஆனால் நாமே பல்வேறு பிரிவினைகளில் நிலைத்து கொண்டிருக்கிறோம். என்னில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். அது பரிசுத்த ஆவி இல்லை. என்ன ஆவி? வேற ஆவி. இங்கே சீடர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு இருந்தார்கள். அந்த சீடர்கள் எல்லாரும் யூதர்கள் அல்ல. உங்களுக்கு தெரியும், மீன் பிடிக்கிறவர்கள் 4 பேர், வரி வசூலிக்கிறவன் ஒருவன், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேஞ்சு. அவர்கள் எல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்தவர்களும் அல்ல. கிறிஸ்து அவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து வைத்திருந்தார். அவர் பரமேறியதற்கு பிற்பாடு இவர்களெல்லாம் எப்படி ஒன்றிணைப்பது? தூய ஆவியாரை அவர்களுக்கு பொழிகிறார். பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு போகிறார். அங்கே போய் இவர் பேசிக் கொண்டிருக்கிற போதே பரிசுத்த ஆவியானவர் கொர்நேலியு மீது இறங்குகிறார். கொர்நேலியு யார் தெரியும்ல உங்களுக்கு? ஆமா, யாரு? அவர் ஒரு இத்தாலிய பட்டணத்தார். அவருக்கும் யூத சமயத்துக்கோ இயேசு கிறிஸ்துவுக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் பேதுரு அவரிடம் பேசிக் கொண்டிருக்கிற போதே பரிசுத்த ஆவியானவர் இறங்கிவிட்டார். அவருடைய வீட்டில் இருந்த எல்லார் மீதும் கடவுளின் ஆவியானவர் இறங்கிவிட்டார். எல்லாரும் பரவச நிலை பெறுகிறார்கள், அந்நிய மொழியில் பேசுகிறார்கள். அப்படியானால் என்ன பொருள்? அப்பதான் பேதுருக்கே புரியுது, கடவுளின் பார்வையில்
இவர் அவர் என்று இல்லை. தூய ஆவியார் நம்ம எல்லாம் ஒன்றாக இணைத்திருக்கிறார். ஆகையினாலதான் அப்போஸ்தலர் 15ஆம் அத்தியாயம் நீங்கள் வீட்டுக்கு போய் படித்து பாருங்கள். பவுல் பல இடத்துக்கு போய் பிரசங்கித்து விட்டு எல்லா இடத்துலையும் திருச்சபையை நிறுவி விட்டு எல்லாரையும் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக கூட்டி சேர்த்து விட்ட பிற்பாடு எருசலேமுக்கு வருவார். அப்படி எருசலேமுக்கு வருகிற போது அவருக்கு பலத்த எதிர்ப்பு. நீ என்னப்பா புற இனத்தவர்கிட்ட எல்லாம் போய் இயேசு கிறிஸ்துவ சொல்லி அவளெல்லாம் திருச்சபை உருவாக்கி இப்படி செய்து விட்டாயே. அப்போ பேதுரு தான் அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார். முதல் கொஞ்சம் அடி பின்வாங்குவாரு. அதுக்கப்புறம் இல்ல, கடவுள் ஒருவரே, அவர் அனைவருக்கும் உரியவர், அவர்தான் படைப்பாளர். அந்த படைப்பாளர் தமது ஆவியை அனைவர் மீதும் பொழிந்து விட்டார். இந்த வாக்கு எங்க இருக்கிறது? யோவேல் 2:28 படிங்க. நான் மாம்சமான யாவர் மீதும் அப்படின்னா என்ன அர்த்தம்? those who have flesh, அவ்வளவுதான். அங்க இந்த flesh அந்த flesh இதெல்லாம் அங்க ஒன்றும் போடல. அங்க those who have flesh, மாம்சத்தோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அன்றைக்கு யோவேல் இறைவாக்கினர் வழியாக சொல்லப்பட்ட அந்த இறைவாக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அத்தியாயத்தில் நிறைவேறிவிட்டது. ஆகையால் இனி நம்மிடையே பிரிவினைகளோ வேற்றுமைகளோ இல்லை. நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறோம். இது கூட சிக்கல். ஏன்னா பக்கத்தில் யார் தான் உட்கார்ந்து இருக்குது? அடுத்த வாரம் யோசிக்கிறேன், எல்லாரையும் இடத்த மாத்தி உட்கார வைக்கணும். அங்க நின்றுட்டு வாசல்ல நின்றுட்டு அவங்க வரும்போது அவங்க சீட்ல போயிட்டு உட்கார போவாங்கல்ல, அப்படியே தூக்கின்னு போய் ஆப்போசிட் சீட்ல உட்கார வைக்கணும். அப்பதான் இப்படி கை கொடுக்கும் போது எப்படி இருக்கும்? கரெக்டா இருக்கும். கணவன் மனைவி அவங்களே என்ன இருக்குது அதுல? பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேரு அம்மா புள்ள கை குத்துக்கிறாங்க, அதுல என்ன இருக்குது? நாம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றித்திருக்கிறோம். இனி நம்மிடையே வேற்றுமை இல்லை, வேறுபாடுகள் இல்லை. தூய ஆவியார் நம்மை ஒருமனப்பாட்டுடன் நடத்துவார். அப்போ ஒருத்தருக்குள்ள தூய ஆவியார் பரிசுத்தாவியார் இருக்கிறார்னா அவர் ஒருமனப்பாட்டுக்கு இசைந்து வருவார் என்பது பொருள். இரண்டாவது, இங்கே நாம் படிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு புத்தகம் ஏசாயா இறைவாக்கினர் நூல் 61ஆம் அத்தியாயத்திலே நாம் படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? 61ஆம் அத்தியாயம் முதல் வாக்கியம். ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாட்டவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அவர் அனுப்பியுள்ளார். இவையெல்லாம் விடுதலையை குறிக்கின்ற சொற்கள். பாருங்களேன், ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி, உள்ளம் உடைந்தோருக்கு குணம், சிறைப்பட்டோருக்கு விடுதலை, கட்டுண்டோருக்கு விடியல். இது இந்த சொல்லாடல்கள் எல்லாமே விடுதலையை குறிக்கின்ற சொல்லாடல்கள். ஒருவர் நோயின் கட்டில் இருக்கிறார், அவரை குணப்படுத்த வேண்டும், அது அவருக்கு நோயிலிருந்து விடுதலையை கொடுக்கிறது. ஒருவர் ஏதோ ஒரு காரணத்தால் சிறைக்கு சென்று விட்டார், அந்த சிறையிலிருந்து அவரை திருப்பி இல்லத்திற்கு கொண்டு வருகிறோம், அது அவரை அந்த குற்ற பழியிலிருந்து அவரை விடுவிக்கிறது. ஒருவர் பிசாசின் கட்டிலோ அல்லது வேறு ஏதோ ஒரு கட்டில் இருக்கிறார், அந்த கட்டிலிருந்து அவரை நாம் விடுவிக்கிறோம், அதுவும் விடுதலையை குறிக்கிறது. அப்படியானால் தூய ஆவியார் ஒருவருக்குள் இருப்பாரேயானால் அவர் விடுதலை பெற்றவராக இருப்பார். எதிலிருந்து விடுதலை பெற்றவராக இருப்பார்? அவர் சொல்லுவாரு, கவலையிலிருந்து கடவுள் என்னை விடுவித்திருக்கிறார், என்னுடைய எல்லா கட்டுகளிலிருந்தும் கடவுள் என்னை விடுவித்திருக்கிறார். இப்படி கடவுள் தனக்கு அளித்த விடுதலையை பற்றி அவர் எங்கும் பறைசாற்றிக் கொண்டே இருப்பார்.
இயேசு ஒருத்தரை நலமாக்குவார். இது யார்கிட்டயும் சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லுவார். ஆனா அவர் என்ன பண்ணுவாரு? ஊர் ஊரா போய் இதை எல்லாவற்றையும் பிரசித்தப்படுத்துவார். அப்படின்னா என்ன? தூய ஆவியார் நமக்குள் இருக்கிற போது நாம் விடுதலை பெற்றவர்களாக இருப்போம். எதிலிருந்து? எல்லா விதமான துன்பம், துயர் இவைகளிலிருந்து நாம் விடுதலை பெற்றவர்களாக இருப்போம். அப்பனா துன்பமே நம்ம வாழ்க்கையில் இருக்காதா, துயரே நம் வாழ்வில் இருக்காதா என்கிற கேள்வி எழும்பும். துன்பமும் துயரமும் மனித வாழ்வில் இயல்பானது. ஆனால் இந்த துன்பத்தின் நடுவிலும், துயரின் நடுவிலும், கடினப்பாட்டின் நடுவிலும் கடவுளின் ஆவியார் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை விடுதலை செய்வார் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது பாருங்கள். அதுதான் தூய ஆவியாரின் செயல்பாடு. ஆகையினாலதான் ஒரு தீர்க்கதரிசி சொல்லுவார். யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய மாட்டு மந்தையில் மாடுகள் இல்லாமல் போனாலும், ஆட்டு மந்தையில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், அத்தி தோட்டத்தில் அத்தி பழங்கள் இல்லாமல் போனாலும், திராட்சை செடியில் திராட்சை பழங்கள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள். யாராச்சும் நம்ம அப்படி செய்ய முடியுமா? என் பாக்கெட்ல 10 பைசா இல்லைன்னா என் மூஞ்சி எப்படி ஆயிடுது? அப்படியே தொங்க போட்டுக்குது. எல்லாரும் கேட்பாங்கன்னா என் மூஞ்சி டல்லாகுது. என்னங்க பண்றது? சேவ் பண்றதுக்கு கூட என்ன இல்லை, காசு இல்லை. ஆனால் ஒரு மனிதன் தூய ஆவியாரை உடையவராக இருந்தால் அவர் தைரியமா சொல்வாரு, பா எல்லாம் இருக்குதுப்பா, ஆனாலும் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஒரு பாட்டு ஒண்ணு ஞாபகம் வருது. இயேசுவையே துதிசை. தெரியுமா அந்த பாட்டினுடைய வரலாறு? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அநேகருக்கு, இல்லையா? இயேசுவையே துதிசை பாட்டு பாடுவோமா? எல்லாரும் பாடுங்க, தொடங்க பார்க்கலாம். இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை. சரபோஜி மன்னர் ஒருத்தர் இருந்தாரு. அந்த மன்னர் வேதநாயக சாஸ்திரியார். அவரை கூப்பிட்டு, ஐயா நீ என்னை புகழ்ந்து ஒரு பாடல் பாட வேண்டும். இறைவனை புகழ்ந்து பல பாடல்கள் பாடுகிறாய், என்னை புகழ்ந்து ஒரு பாடல் பாட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப அவர் சொல்றாரு, ஐயா மன்னிக்கணும், நான் இறைவனை மட்டும்தான் பாடி புகழ்வது வழக்கம், மன்னனை அல்ல, மன்னாதி மன்னனை தான் நான் வாழ்த்தி புகழ்ந்து பாடுவேன். அப்போ அவருக்கு கோபம் வந்துருது. தஞ்சாவூர் ஆட்சி செய்கிறார் அவர். நான் தான் மன்னன், நாளைக்கு நீ என்ன புகழ்ந்து பாடல் பாடணும் காலையில அவையில, இல்லைன்னா உன் தலை உன் உடம்புல இருக்காது, ஞாபகம் வச்சுக்கன்னு அமுச்சு விட்டார். இரவெல்லாம் அவருக்கு நித்திரை வரவில்லை, இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டு இருக்கிறார். அப்போது அவருடைய மனைவி வந்து கேட்கிறார், என்ன யான் நல்லா தூங்குவோம் எப்பவுமே, என்னாச்சு உனக்கு? இல்லை இந்த மாதிரி சொல்லிட்டாரு. அவன் சொன்னா சொல்றான் போயா. உடலை கொல்லுகிற மனிதருக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம், ஆவியை கொல்லும் கடவுளுக்கு தான் நம்ம அஞ்சு வாழணும். நீ நாளைக்கு போய் உன் இஷ்டப்படியே நீ பாடு, ஆனதாச்சு, நல்லா படுத்து தூங்குன்ட்டாங்க. நம்மளுக்கு யார் சொன்னாலும் தைரியம் வராது, யார் சொன்னாதான் வரும். நிறைய பேர் சிரிக்கிறாங்க. நம்ம சும்மா தாங்க பேருக்கு தான் ஆம்பளை மீசை வச்சவன்லாம் சொல்லிக்குவோம். ஆனா நம்ம மனைவி நம்ம கூட துன்ப நேரத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாருமே அவுட்டு. ஆமா தானே? ஆமா தான். அதனாலதான் கடவுள் ஏற்ற துணையை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார். இவருக்கு மனைவி சொன்ன உடனே பர்மிஷன் அங்கிருந்து வந்துச்சு, இது என்ன நாளைக்கு போய் பாடுவோன்னு சொல்லிட்டு படுத்துட்டார். கடவுள் அவருக்கு இந்த ஒரு பாடலை அவருக்கு கொடுக்கிறார் மனதுல. காலையில் எழுந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா சும்மா தலைப்பா எல்லாம் கட்டின்னு போட்டுன்னு போறாரு உள்ள. இவர் ஜெகஜோதியா வரதை பார்த்தோன்னா மன்னனுக்கு பெரிய ஆச்சரியம். ஆஹா, நம்மளை பாடுறதுக்காக நல்லா ட்ரெஸ் பண்ணின்னு பக்காவா வரான்பா அப்படின்னு அவையெல்லாம் கூடிச்சு. எல்லாரும் வந்து விட்டார்கள். புலவரே பாடும் என்று சொல்கிறார். இவர் எதுவுமே சொல்லல. எடுத்த உடனே இயேசுவே துதிசை நீ மனமே, இயேசுவே துதிசைன்னு பாடுறாரு. அவருக்கு பொற்காசுகளை வழங்கி அவர் மேன்மைப்படுத்தினாராம்.
தூய ஆவியார் நமக்குள் இருக்கிற போது நாம் எதை பற்றியும் துன்பப்படாமல் கவலைப்படாமல் நம்மால் வாழ முடியும். அதுதான் விடுதலையின் ஆவியானவர். துன்பம் துயரம் ஒரு மனிதனை ஆட்கொள்ளும், ஆனால் அதிலே அவர் அடிமைப்பட்டு போக மாட்டார். அதிலிருந்து அவர் விடுதலை பெற்றவராக இருப்பார். அவர்தான் தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறவர் என்பது பொருள். நாம பல தடவை என்ன நினைச்சுக்கிறோம், தூய ஆவி அப்படின்னா உடனே அந்நிய மொழியில பேசுறது, பரவச நிலை அடைவது அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். அது உண்மை இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்ப்போமேயானால் இந்த தூய ஆவியார் தான் கடவுளின் ஆவியாராக செயல்படுகிறார். அப்ப கடவுளின் ஆவியும் ஒண்ணுதான், தூய ஆவியும் ஒண்ணுதான். இந்த கடவுளின் ஆவியானவருடைய செயல்பாடு வெவ்வேறு விதங்கள்ல இருக்கும். விசுவாசத்தில் ஒருவர் உறுதிப்பட்டு இருக்கிறார் அப்படின்னா அது தூய ஆவியாருடைய செயல். ஒருவர் நன்றாக அருளுரை ஆற்றுகிறார் என்றால் அது தூய ஆவியாருடைய செயல். ஒருவர் தன்னிடம் வருகிறவருக்கு ஆலோசனை அளிக்கிறார், இவர் நல்ல ஆலோசகர். சில பேர் சொல்லுவாங்க, அவர்கிட்ட போ, உனக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். அது தூய ஆவியாருடைய செயல்பாடு. இப்படி இவைகள் எல்லாமே தூய ஆவியாருடைய செயல்பாடுகள் தான். ஆனா நாம ஒன்னே ஒன்று மட்டும் பிடிச்சி நின்று இருக்கோம். எது? பரவச மொழி பேசினாதான், அந்நிய மொழி பேசினாதான் தூய ஆவியானவருடைய அருள் இருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். இல்ல, மாம்சமான யாவர் மீதும் ஊற்றப்பட்டு இருக்கின்ற அந்த ஆவி. ஏன் அப்படி தைரியமா சொல்ல முடியுது? ஏனென்றால் கடவுள் படைப்பிலேயே தன்னுடைய ஆவியை நமக்கு கொடுத்து விட்டார். மனிதனை உருவாக்குகிறார், ஜீவ சுவாசத்தை அந்த ஆவி ருஹாக் என்கிற அந்த எபிரேய சொல், அதை ஊதி மனிதனை ஜீவ ஆத்மாவாக மாற்றினார். அப்பனா எல்லா மனிதர்களுக்குள்ளும், எல்லா மனிதர்கள் கூட சொல்லக்கூடாது, எல்லா படைப்புகளுக்குள்ளும் கடவுளின் ஆவியார் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. ஆனா மனிதன்ல மட்டும்தான் மனிதனின் ஆவின்னு ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஒண்ணு இருக்கு. ஏன் சொல்லுங்க? இப்போ தென்னை மரம் இருக்கு, அது கடவுளின் ஆவியால் நிரப்பப்பட்டு இருக்கிறது. அதனால அது எப்பவுமே என்னதான் தந்துட்டு இருக்குது? ஆக்சிஜன் தான் தருது, நல்லது தான் தருது. தென்னை காய், தென்னை ஓலை, தென்னை அது இது எல்லாமே. இப்படி ஒவ்வொன்றையும் நாம பகுத்தறிவோமையானால் கடவுளின் ஆவியால் நிரப்பப்பட்ட அந்த இயற்கை எல்லாம் அதனுடைய பணியை தூய ஆவியால் நிரப்பப்பட்டதாய் செய்து கொண்டே இருக்கிறது. சாமி அதெல்லாம் நல்லதுன்னு பார்த்தார். மனிதனை உருவாக்கியதுனால்தான் அவர் என்ன பட்டாரு பாருங்க. அப்ப நமக்குள்ள என்ன ஆவியும் இருக்குதுன்னு அர்த்தம். என்ன ஆவியும் இருக்குதுன்னு அர்த்தம்? பிசாசின் ஆவி. மனிதம், அதாவது அந்த ஃபிளஷ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மனிதனுடைய அந்த லஸ்ட் இதெல்லாம் பிணைந்தது தான் அது. இந்த கடவுளின் ஆவியாருக்கு நாம் அதிகமாக இடம் கொடுப்போமேயானால் அவர் நம்மில் அதிகமாக கிரியை செய்வார். நாம் நம்முடைய மாம்சீகத்திற்கு அதிகமாக இடம் கொடுப்போமேயானால் மாம்சீகம் தான் நம்மில் பெருகி கடவுளின் மனதை நாம் வேதனைப்படுத்தக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். அப்போ கடவுளின் ஆவியார் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொன்னால் நான் விடுதலை பெற்றவனாக இருப்பேன். கடவுளின் ஆவியார் எனக்குள் இருந்தால் நான் ஒருமனப்பாட்டுடன் வாழ்வேன். கடவுளின் ஆவியார் எனக்குள்ளே இருந்தால் நான் விடுதலை பெற்றவனாக இருப்பேன். மூன்றாவது நற்செய்தி பகுதியில நாம் படிக்க கேட்டோம். இயேசு ஒரு ஜெபாலயத்துக்கு செல்கிறார். அந்த ஜெபாலயத்திலே தோல் சுருள் இருக்கிறது. அதனை எடுத்து அவர் பிரித்து படிக்கிறார். அப்படி படிக்கிற போது இதே ஏசாயா 61ஆம் அத்தியாயத்தை எடுத்து அவர் படிக்கிறார். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது. அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படித்து முடித்து விட்டு இன்றைய நாள் இந்த
வாக்கியங்கள் நிறைவேறிவிட்டன என்று சொல்லுகிறார். அப்போ கடவுளின் ஆவியார் இயேசு கிறிஸ்துவின் மீது இருந்து செயலாற்றுகிறார் என்கின்ற அந்த இறைவாக்கு நிறைவேறிவிட்டது. இந்த இயேசு என்ன செய்தார் அதை நாம் பார்க்க வேண்டும். அவர் எல்லோரையும் விடுதலை செய்தார். இதே லூக்கா 13ஆம் அத்தியாயத்தை நீங்கள் வீட்டிற்கு சென்று படித்து பாருங்கள். அங்கே ஒரு கூன் விழுந்த ஒரு பெண்மணி இருப்பார். 18 ஆண்டுகள் கூன் விழுந்த நிலையில் இருந்தார். நாம் முன்பே அவரை குறித்து சிந்தித்திருக்கிறோம். பொதுவாக யூதர்கள் இறைவரை இப்படிதான் பார்த்து துதிப்பார்கள் இல்லையா? வானத்தை அண்ணாந்து பார்த்து தான் ஜெபிப்பார்கள். இயேசுவும் அப்படிதான் ஜெபிப்பார். 5 அப்போ 2 மீனை வாங்கும்போது கூட வானத்தை அண்ணாந்து பார்த்து தான் ஜெபிப்பார். லாசருவை கல்லறையில் இருந்து எழுப்புகிற போது வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபிப்பார். அது யூதர்களுடைய வழக்கம். ஆனால் இந்த பெண்மணியை பாருங்கள், 18 வருஷமா கீழே தான் பார்த்துட்டு இருக்கார். எந்த மிருகம் கீழே பார்க்கும்? தலை நிமிர முடியாது. பன்றி இல்லையா? யூதர்களுக்கு பிடிக்காத ஒரு மிருகம் எது? பன்றி. அப்படின்னா இந்த கட்டினால் 18 ஆண்டுகள் அவர் கடவுளை பார்க்க முடியாமல் இருந்தது. இரண்டாவது, மனிதராக இருந்த அவர் அந்த மிருகத்திற்கு ஒப்பானவராக மாறிவிட்டார். அருவருப்பான ஒரு மனுஷியாக அவர் மாறிவிட்டார். அப்படிப்பட்ட கட்டில் இருந்த அந்த பெண்மணி ஜெப ஆலயத்திற்கு வந்து அங்க ஓரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. கடவுளின் ஆவியை பெற்றிருக்கிற இயேசு கிறிஸ்து நேரடியாக அந்த பெண்ணிடம் போகிறார், அவரை தொடுகிறார், அவரை குணமாக்குகிறார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றினார் என்று இருக்கிறது. கடவுளின் ஆவியார் எனக்குள்ளே இருப்பாரேயானால் நான் விடுதலை பெற்றவனாக இருப்பேன். நான் விடுதலை பெற்றது மட்டுமல்ல, என்னோடு வாழ்கிற பிற மனிதர் கட்டில் இருப்பாரேயானால் அவரையும் நான் விடுதலை செய்கிறவனாக மாறிவிடுவேன். அடுத்த ஸ்டேஜ், பரிசுத்த ஆவியானவர் நம்மில் நிரம்பி இருப்பாரேயானால் யாரெல்லாம் கட்டுண்ட நிலையில் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் பார்க்கிற போது நம்மில் ஆவியார் பலமாக செயல்பட்டு அவரை விடுதலை ஆக்குவார். ஒரு முறை ஒரு பேருந்து நிலையத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன். அங்க 4-5 பேர் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் பெரியவங்க, வாலிப பசங்க, ஒரு 5-6 பேர். அதுல ஒருத்தர் ஏதோ மாட்டிக்கிட்டாரு. ஒருத்தர் அப்படி குனிஞ்ச நிலையில் இருக்கிறார். எல்லாரும் போட்டு தப்பு திப்புன்னு அடிக்கிறாங்க. நான் ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி அப்படி வரேன். அப்ப கொஞ்சம் இந்த சம்மர் கட் மாதிரியே இதெல்லாம் பண்ணிக்கின்னு வச்சிருந்தேன். கொஞ்சம் மீசெல்லாம் அப்படி வச்சு பார்க்கறதுக்கு போலீஸ்கார மாதிரி இருந்தோம் போல. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவங்கள சார்ந்த இந்த பெண்கள்லாம் ஐயோ என் பிள்ளைய போட்டு அடிக்கிறாங்க கத்திட்டு இருந்தாங்க. நான் போய் அடிச்சிட்டு இருந்தவங்க 2 பேர் முதுகுல சும்மா அப்படி தட்டினேன். தள்ளு அப்படின்னு. எல்லாம் பறந்துட்டான். என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எனக்கும் தெரியல, அவனுக்கும் புரியல. குனிஞ்சு அடி வாங்கிட்டு இருந்தான், அவனுக்கும் தெரியல. அந்த 6-7 பேர் அவனை அடிச்சிட்டு இருந்தவங்களும் ஓடி போயிட்டாங்க. அந்த நிமிர்ந்தவனும் டக்குன்னு அவங்க அம்மா அவங்க மனைவியை கூட்டிட்டு அப்படியே ஓடிட்டான். நானும் அப்படியே ஒன்றும் தெரியாம நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் பாட்டு திடீர்னு நடந்து வந்துட்டேன். கொஞ்சம் தூரம் வந்துதான் யோசிக்கிறேன், எதுக்குடா நம்ம அங்க போனோம், என்ன ஆச்சுன்னே தெரியலையே, ஏன் அப்படி நடந்தது, என்ன சம்பவம், ஒண்ணுமே தெரியல. இது எனக்கு ஒரு புதிய அனுபவம். எதற்காக இதை சொல்லுகிறேன்? சில நேரங்கள்ல கடவுளின் ஆவியார் நம்மில் அதிகமாக செயல்படுவாரேயானால் விடுதலைக்கு நேராக நம்மை நடத்துவார். இப்போ சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியை சொல்றேன். ஒருவர் எனக்காக வரத்துக்காக இருந்தார். அவர் 9:15 வரேன்னு சொன்னார். சரி, அவர் வந்துட்டாருன்னா நம்ம உடனே கிளம்பணுமே. ஒரு 9:05 வந்து உட்கார்ந்துட்டேன். அவர் எனக்கு ஃபோன் பண்ற, மணி 9:15 ஆக போகுது, ஐயா நான் ஒரு 5 மினிட்ஸ் லேட்டா வருவேன் அப்படின்னு. நோ ப்ராப்ளம் அப்படின்னு அங்கே உட்காந்துருந்தேன். உள்ள இருந்து ஒருத்தர் வந்தார். வந்து ஐயா என்னுடைய பேர் இது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வாழ்க்கையில, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று
நான் ரொம்ப பயப்படுகிறேன் ஐயா அப்படின்னாரு. அட பாவமே, சாமி இன்னைக்கு இதுக்காக தான் நம்மள உட்கார வச்சிருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட உட்கார்ந்து, ஐயா ஒண்ணும் நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை விடுதலை செய்வார் அப்படின்னு 2-3 வார்த்தைகளை பேசி கொண்டிருந்தேன். அதுக்கப்புறம் என்னை அழைத்து போகக்கூடிய நபர் வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் காத்திருந்தார், ஐயா நீங்க பேசுங்க, நான் வரேன், நான் உட்கார்ந்துருக்கேன். அப்போ பேசிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், இந்த வருஷம் தொடங்கினதே எனக்கு சரியில்லைன்னு. இதுதான்டா சான்ஸ்ன்னு சொல்லி இந்த வருஷம் 1ஆம் தேதி நான் சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு விளையாட போனாங்க. எனக்கு கீழே விழுந்து இந்த சப்பையே போயிருக்கும். ஆனா கடவுள் எனக்கு பலன் கொடுத்தார், மீண்டும் என்னை எழுந்து நடக்க செய்தார். அந்த ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஜெபம் பண்ணி சிலுவை போட்டு அமுச்சு விட்டேன். கடவுளின் ஆவியார் நம்மில் இவ்விதமாக செயல்படுவார். ஆவியாரால் நிரப்பப்பட்டிருக்கிற நீங்கள் எல்லாரும் இதுபோல் சமூகத்தில் யாரெல்லாம் கட்டுண்ட நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஆலோசனை சொல்லவும் அவர்களை அந்த கட்டிலிருந்து விடுவிக்கவும் கடவுள் உங்களை இன்றைக்கு அழைக்கிறார். இப்ப நாம எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை படிக்க போறோம். லூக்கா 4ஆம் அத்தியாயம் 18ஆம் வாக்கியம் படிக்கலாமா? நீங்க உங்க மொழிபெயர்ப்பிலே படிங்க. ஆமா, கடவுள் உங்களை தம்முடைய ஆவியால் அபிஷேகித்து உங்களை இந்த அமைஞ்சிகர பகுதியில, அரும்பாக்கம் பகுதியில, MMDA பகுதியில உங்களை அனுப்பி இருக்கிறார். எதுக்கு? எதுக்கு? ஆண்டவரை பற்றி அறிவிக்கவும் ஆண்டவருடைய விடுதலையை பறைசாற்றவும் உங்களை அனுப்பி இருக்கிறார். இல்லையா? பக்கத்தில் உங்க கை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரின் ஆவி உன்மேல் உள்ளது, நீ விடுதலை பணியை செய். நிறைய பேருக்கு வருத்தமா இருக்கு போல, ஐயோ இனி என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு. கடவுள் நம்மை இந்த உலகில் அவருடைய ஆவியால் நம்மை அபிஷேகித்து அனுப்பி இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதிருங்கள். அதான் பவுல் சொல்வாரு, வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு, இது உன்மேல் விழுந்த. இன்றைக்கு ஆவியாருடைய திருநாளில் ஆவியார் நம்மை எல்லாம் உங்களை எல்லாம் தம்முடைய ஆவியால் அபிஷேகித்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பாருங்க, நீங்களே உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நான் கடவுளின் ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டவன். அப்படி நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லி பாருங்க, ஆவியானவர் உங்களை அட்டகாசமா வழி நடத்துவாரு, பலருக்கு உங்களை ஆசியாக வைப்பார். ஆவியார் செய்கிற 3 பணிகளை தான் நாம் 3 திருமுறை பாடங்கள் வழியாக நாம் கற்றுக்கொண்டோம். ஆவியார் நம்மை எல்லாம் ஒன்றிணைப்பார், ஒருமனப்பாட்டிற்கு நேராக நம்மை நடத்துவார். சில தடவை பார்த்தீங்கன்னா குடும்பத்திலேயே கணவன் மனைவி இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பார்கள், ஒன்னும் ஒவ்வொரு விதமா இருக்கும். இன்றைக்கு ஜெபியுங்கள், ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் ஒருமனப்பாட்டை தாரும். திருச்சபையில ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேஸா இருக்கும், ஆனாலும் ஆண்டவரே எங்கள் திருச்சபையில் ஒருமனப்பாட்டை தாரும். நாம வாழ்ற அக்கம் பக்கத்து வீட்டார் சமாதானமா இருந்தாதான் நாமளும் என்ன பண்ண முடியும், சமாதானமா இருக்க முடியும். இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணும் போதெல்லாம், இப்ப சமீபத்தில் நிறைய இடம் பயணப்பட்டு வந்த பஸ்ல எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கவன் இப்படி கைப்பட்டா போதும் உடனே எப்படின்ட்டு நம்மளை மறைப்பான். 4 மணி நேரம் பயணத்துக்கே நம்மளால அவனோட என்ன பண்ண முடியல, பயணிக்க முடியல. நம்ம வாழ்க்கை ஃபுல்லானா சொந்த வீடு வாங்கிட்டா வேற கதி இல்லை நம்மளுக்கு. வாழ்க்கை முழுக்க அக்கம் பக்கத்து கூட பயணிக்கணும்னா நம்மளுக்கு ஒருமனப்பாடு வேண்டும். உலக நாடுகளுக்கு இடையே ஒருமனப்பாடு வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தூய ஆவியார் நம்மை விடுவிப்பார், நம்மை விடுதலை செய்வார். எல்லா கட்டுகளில் இருந்தும், எல்லா அச்சத்திலிருந்தும், எல்லா பயத்திலிருந்தும் நம்மை விடுதலை செய்வார்.
தூய ஆவியார் நம்மில் அதிகமாக செயல்பட நாம் அனுமதிக்கின்ற போது நம்மை பிறருக்கு விடுதலையாளராக அவர் மாற்றி விடுவார். அதுதான் ஒரு பெரிய டிரான்சிஷன் பீரியடு. இயேசு கிறிஸ்து இருந்தார், அதுவரை வல்லமையான காரியங்களை செய்தார். அந்த வல்லமையான காரியங்களை சீடர்கள் செய்தார்கள். எப்போ? அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பின பிற்பாடு, இல்லையா? பேதுருவும் யோவானும் ஆலயத்திற்கு வருவார்கள். அப்படி வருகிற போது அங்கே கால் முடமான ஒரு மனிதர் இருப்பார். அவர் பிச்சை எடுத்து கொண்டிருப்பார். ஆனா பேதுருவும் யோவானும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? வெள்ளியோ பொன்னோ என்னிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை நான் உனக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னிடத்தில் இருக்கிற அந்த ஆவியாருடைய ஆற்றல், இயேசு கிறிஸ்து பரமேறுகிற போது தன்னுடைய ஆவியால் நிரப்பினாரே, அந்த ஆவியின் ஆற்றலை, வல்லமையை உனக்கு கொடுக்கிறேன், எழுந்து நட அப்படின்னு பிடிச்சு தூக்கி விடுறான். அவனுடைய கால்கள் கரண்டுகள் எல்லாம் பலனடைந்து கடவுளை பாடி துதித்து கொண்டு அவர் ஆலயத்திற்குள்ளே போனார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து செய்த அதே அற்புதங்கள் அடையாளங்களை சீடர்களும் செய்தார்கள். அந்த சீடர்களின் வழியில் வருகின்ற நாமும் தூய ஆவியாருடைய ஆற்றலோடு பிறரை விடுதலை வாழ்வுக்கு நேராக நாம் வழி நடத்த வேண்டும். தூய ஆவியானவர் குறித்து 2-3 சலசலப்பான காரியங்கள், இல்லையா? இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, அம்மா நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுட்டீங்களா? நம்ம ஒண்ணு அப்படியே பரிசுத்த ஆவி அபிஷேகமா? உடனே அவன் அடுத்த கேள்வி கேட்பான். என்ன கேள்வி கேட்பான்? நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க? நாங்க சிஎஸ் செய்யணும்னா அடுத்தது சொல்லுவான் பதில் அவனு. என்ன சபை அது? என்ன சபை அது? செத்த சபை. சொத்த சபை, செத்த சபை, இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நீங்க ஆவியானவருடைய அறிவு தெளிவோடு பேச வேண்டும். கடவுளுடைய ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், அவர் தான் என்னை மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறார், அவர் எனக்கு ஆலோசனை தந்து என்னை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார், நீ போயிட்டு வாமா, உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லணும். இன்னொன்னு, பரிசுத்த ஆவியானவர்னா உடனே அந்நிய பாஷை பேசுறது, கைத்தட்டுறது, ஆர்ப்பரிக்கிறது அப்படின்னு நாம ஒருபோதும் நினைக்க கூடாது. ஒரு கணவன் மனைவி 60 ஆண்டுகள் ஒன்றித்து ஒருமனப்பாட்டுடன் இணைந்து வாழ்கிறார்களே, அங்க யார் இருக்கான்னு அர்த்தம்? அப்போ தூய ஆவியார் இருக்கிறார் என்று அர்த்தம். ஒரு திருச்சபை 100 ஆண்டுகள் சாட்சியாக இறைவனுக்கு மாட்சியாக வாழ்கிறதே, அப்ப அங்க கடவுளின் ஆவியார் இருக்கிறார் என்று அர்த்தம். இப்படி நாம் தூய ஆவியாரை உடையவர்களாக நாம் வாழ்வோமேயானால் கடவுளின் நிறை ஆசி எப்போதும் நம்மோடு கூட இருக்கும். நாம படிக்க கேட்ட அந்த சங்கீதத்தில் நாம் படித்த அந்த ஆசி என்ன ஆசி? பாலை நிலத்தையோ நீர் தடாகமாக மாற்றுவார், வறண்ட நிலங்களை நீர் ஊற்றுகளாக அவர் செய்தார். இந்த ஆசியை கடவுள் நமக்கு நம்முடைய வாழ்வில் அருளி செய்வார். பரிசுத்த ஆவியார் நம்மோடு கூட இருப்பார், நமக்குள் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்த்து அதன்படி நாம் நடக்க வேண்டும், அவ்வளவுதான். இந்த ஆவியாரினுடைய சத்தத்திற்கு மட்டும் நீங்கள் நம்முடைய செவிகளை திறப்பீர்களே ஆனால், அந்த ஆவியாருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடப்பீர்களே ஆனால், ஆவியானவர் உங்களை ஒருமனப்பாட்டுக்கு நேராக நடத்துவார், உங்களுக்கு விடுதலை வாழ்வை தருவார், உங்களையே பிறருக்கு விடுதலையாளராக மாற்றி விடுவார். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய ஆவியாரால் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறவரே, துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்வதிலே, உம்மை பாடி புகழ்வதிலே இருக்கின்ற மகிழ்ச்சி வேறு எதிலே உண்டு சுவாமி. ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மன மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆம் ஆண்டவரே, உம்முடைய மகிழ்ச்சியால், உம்முடைய ஆனந்தத்தால் எங்களை ஒவ்வொரு நாளும் நிரப்பி நடத்துகிறீர். உமக்கு தோத்திரம் சொல்லுகிறோம். ஆண்டவரே, இப்போதும்
ஆலயத்திலிருந்து வருகிற நன்மையினால் தம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே பங்கு பெற்றிருக்கிற தம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியாரால் நிரப்பி தம் பிள்ளைகள் எல்லாரும் உம்முடைய திருப்பெயருக்கு சாட்சியாக மாட்சியாக வாழ நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் தூய ஆவியாரால் ஒன்றிணைக்கப்பட்டவர்களாக, தூய ஆவியாரால் விடுதலை செய்யப்பட்ட மக்களாக, தூய ஆவியாரால் அநேகரை விடுதலை செய்கின்ற மக்களாக வாழ நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வழிபாட்டிலே பங்கு பெற்ற தம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் உண்டு, ஆண்டவர் அவர்களுக்கு வேண்டிய சுகம்பலன் ஜீவன் தாரும். அவர்கள் இறை அருளிலே மனித தயவிலே வளர்ந்து பெருகிட நீர் அருள் புரிவீராக. ஆண்டவரே, புதிதாக கல்வியில் இணைந்திருக்கிற தம் பிள்ளைகள் எல்லாரும் கல்வி பயணத்தை தொடங்குகிற இத்தருணத்தில் ஆண்டவருடைய அருளும் ஆசையும் நிறைவான ஞானமும் அருளும் தம் பிள்ளைகளோடு எப்போதும் தங்கியிருந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவர்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பை ஆண்டவர் அருளி செய்வீராக. சோம்பலாக தெரியாமல் உற்சாகத்தோடு உற்சாகமுள்ள ஆவியை பெற்றவர்களாய் அவர்கள் கிடைக்கின்ற பணிக்கு செல்லவும் அதன் வழியாக புதிய வாழ்வை கண்டுகொள்ளவும் நீர் அருள் தாரும். திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தந்தவருடைய இல்வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. திருமண வாழ்வில் இணைந்திருக்கிற பிள்ளைகள், கர்ப்பத்தின் கனிக்காக ஏங்கி இருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதங்களை தம் பிள்ளைகளுக்கு நிறைவாக தாரும். குடும்பங்களில் இணைந்து பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிற தம் பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களில் மகிழ்ச்சியும் சமாதானம் பெருகச் செய்யும். வயது முதிர்ந்த பெரியவர்களையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக ஆண்டவரே, இந்த வெயிலின் உஷ்ண காலத்தில் ஆண்டவருடைய அருளுக்கரம் அவரோடு கூட இருந்து அவர்களுக்கு பலனாக பக்கத்துணையாக பாதுகாவலராக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடல்நல குறைவோடு இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இருக்கிற அன்பழகன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 40 நாட்கள் ஆகிவிட்டது. அந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இன்னும் என்னுடைய கணவருக்கு விடுதலை கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற தம் மகளுக்கு ஆண்டவர் விடுதலையை அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பாலசுப்ரமணியம் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பயத்தோடு அச்சத்தோடு இருக்கிற தம்முடைய மகனை ஆண்டவர் தம்முடைய தூய ஆவியாரால் விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, உடல்ல குறைவோடு இருக்கிற தம் பிள்ளைகள் எல்லாரையும் நாங்கள் நினைத்து பார்த்து ஜெபிக்கிறோம். அவள் எல்லாருக்கும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவளை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பயத்தோடு திகிலோடு மன கலத்துக்கத்தோடு ஐயோ என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கிற எதிர்காலத்தை குறித்த இருண்ட நிலையில் இருக்கிற தம் மக்கள் எல்லாரையும் நாங்கள் நினைத்து பார்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தூய ஆவியானவருடைய வாழ்வை கட்டுவீராக. தூய ஆவியானவர் அவர்களுடைய வாழ்வில் செயல்பட்டு இருளையெல்லாம் நீக்கி வெளிச்சமாக்கி உம்முடைய ஆவியாரால் தம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிரப்பி அவர்கள் வளமான வாழ்வை, ஆசையான வாழ்வை பெற்றுக்கொள்ள அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய திருச்சபைக்காக, திருச்சபையின் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். சிறப்பாக மருத்துவ குழுவினர் இன்றைக்கு சத்திரவடா பகுதிக்கு மருத்துவ பணிக்காக சென்றிருக்கிறார்கள். ஆண்டவர், அந்த மருந்து மாத்திரைகளோடு கூட உம்மை விதைக்கின்ற போது நீர் அவர்களுடைய வாழ்வில் செயலாற்றி அவர்களுடைய வாழ்வில் நல் விசேஷ காரியங்களை நிறைவேற்றி நீர் இருக்கிறீர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, ரட்சிக்கப்பட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். நாட்டின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சுவாமி, அனைவருக்கும் வேண்டிய பலனையும் அருளையும் நீர் தாரும். நாட்டு மக்களுக்கான நல் திட்டங்களை வகுக்க நீர் அருள் தாரும் சுவாமி. அதனை செயல்படுத்தக்கூடிய ஞானத்தை தந்து வழிநடத்தும் சுவாமி. ஆண்டவரே, உலக நாடுகளுடைய அமைதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தூய ஆவியார் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா நாட்டு தலைவர்கள் மீதும் பொழிந்தருளி அவர்களெல்லாம் ஒருமைப்பாட்டுக்கு நேராக தங்களுடைய மனதை திருப்பவும், போர், வன்முறை இவற்றால் வாழ்வு இல்லை என்பதை புரிந்து கொள்ளவும் நீர் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய உலக திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய தெரிந்த திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இருக்கின்ற இருண்ட நிலையை ஆண்டவர் அறிகிறீர். எங்களுடைய பேராயத்திற்காக ஜெபிக்கிறோம். பேராயத்திலும் பேராயர் இல்லாத, தலைமைத்துவம் இல்லாத நிலைகள் ஆண்டவரை, இவற்றின் நடுவிலே உங்களுடைய தூய ஆவியார் செயல்பட்டு விரைவிலே பிரதம பேராயர் தேர்ந்தெடுக்கப்படவும், பேராயர் இல்லாத திருமண்டலங்களிலே, பேராயங்களிலே பேராயர் தெரிவு செய்யப்படவும் நீர் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தெரிந்த திருச்சபை ஒருமைப்பாட்டிற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கின்ற திருச்சபை. இந்த திருச்சபையிலே தலைமைத்துவத்தை ஆண்டவர் தாமே தலைவராக இருந்து நிறைவேற்றி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லாரையும் உடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்வுக்கு நீரே ஆதாரம்.
எங்கள் வாழ்வின் அச்சாரம் நீர். உம்முடைய கரத்தில் எங்கள் வாழ்வை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செவ்வையான பாதையிலே நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம், பக்தன் தாவீது ஜெபிப்பது போலவே நாங்களும் ஜெபிக்கிறோம். உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செவ்வையான பாதையில் நடத்தட்டும். நாங்கள் எல்லாரும் உமக்கு சாட்சியாக பிறருக்கு ஆசியாக வாழ அருள் தாரும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் கடவுளே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவர் ஏறெடுத்த மன்றாட்டை நாம் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். உங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. உங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமை என்னென்னைக்கும் உடையவைகளே, ஆமேன். இறை ஆசையை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளின் அன்பும், மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், முந்தினராகிய தூய ஆவியாரின் இணையராத கூட்டுறவும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடனே போய் வர கடவோம்.